ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டி டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் 2025 to 26 ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதோடைய கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் கொஷின், இந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளானது இந்திய அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னா போன வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த கொஷின் வந்து நிறைய டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. 42வது அரசியல் அமைப்பு திருத்தம் 1976 தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து ஆட் பண்ணாங்க. அடுத்ததாக இந்திய குடியரசுத் தலைவர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை அடையாளம் காண்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன், 5 ஆண்டு கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க இயலாது அப்படின்னு இருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து தப்பு. நீடிக்க இயலும் இன்னொரு பிரசிடெண்ட் வர வரைக்கும் இருக்கலாம், இல்லை அவரே வந்து திரும்ப செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தப்பாக இருக்குது. மற்றபடி பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து அவரை எப்போ வேணாலும் பதவியிலேருந்து விலகலாம். 3வது ஆப்ஷன் இம்பீச்மெண்ட் வாயிலாகவும் குடியரசுத் தலைவரை வந்து பதவி நீக்கம் செய்யலாம். 4வது ஆப்ஷன் இதுவரைக்கும் அந்த மாதிரி யாரும் வந்து இம்பீச்மெண்ட் மூலமாக பதவி நீக்கம் செய்யப்படலை. ஸோ செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கீழ்கண்ட தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 தொடர்பானவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சட்டத்தோடைய 2ஆம் அத்தியாயம் சாப்டர் 2 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா கிராம சபை தொடர்பானது. அது வந்து கரெக்டு தான். செகண்ட் ஆப்ஷன் 7ஆம் அத்தியாயம் வரி விதிப்பு மற்றும் நிதி தொடர்பானது. சாப்டர் 7 வந்து டாக்ஸேஷன் அண்ட் ஃபைனான்ஸ் பற்றி சொல்கிறதில்ல, பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து வந்து சொல்லக்கூடியது. அப்போ டாக்ஸேஷன் பற்றி சொல்லக்கூடிய சாப்டர் அப்படின்னு பார்த்தோன்னா 9 வரும், இங்கே 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பு. 12வது அத்தியாயம் அபராதங்கள் தொடர்பானது. சாப்டர் 12 வந்து பெனால்ட்டிஸா அப்படின்னா அது வந்து கரெக்டு தான். ஸோ அபராதம் தொடர்பானது தான் சாப்டர் 12. ஸோ ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து கரெக்டாக இருக்குது, செகண்ட் வந்து தப்பாக இருக்குது. அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் 1, 2 உள்ளவற்றை சரியாக பொறுத்துக. சட்டப்பிரிவு 280 அப்படின்னு பார்த்தோன்னா நிதிக்குழு, ஃபைனான்ஸ் கமிஷன். ஆர்டிகிள் 263 அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையிலான குழுக்கள் பற்றி சொல்கிறது. ஆர்டிகிள் 262 பார்த்தோம்னா மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தகராறு தீர்ப்பாயம், வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபுனல் பற்றி சொல்லக்கூடியது. ஆர்டிகிள் 279A அப்படின்னு பார்த்தோன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கவுன்சில், பொருட்கள் மற்றும் சேவை வரி குழு அப்படிங்கிறது தான். ஸோ 4123 தான் ஆப்ஷன். அடுத்தது தவறான இணையை கண்டுபிடி அப்படின்ட்டுருக்காங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னா 1993, அது கரெக்டாக இருக்குது. மத்திய தகவல் ஆணையம், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து 2005, அதுவும் வந்து கரெக்டாக இருக்குது. மத்திய கண்காணிப்பு ஆணையம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 1963 இல்லை 64. ஸோ இங்கே 63ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சந்தானம் கமிட்டியோட பரிந்துரையின் பேரில் 64 அமைக்கப்பட்டிருக்கும், இங்கே 63ன்னு இருக்குது, தப்பு. மத்திய புலனாய்வு அமைப்பு, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ வந்து 69ன்னு கொடுத்துருக்காங்க, 1963 ஏப்ரல் 1 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, இங்கே 69 இருக்குது. 3யும் 4ம் வந்து தப்பாக இருக்குது. அடுத்தது செப்டம்பர் 20, 2023 அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மசோதா மக்களவை அப்புறம் மாநில சட்டமன்றங்களில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. ஸோ அது 3ல் 1 பங்கு இடங்களை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. லோக்சபா அப்புறம் மாநில சட்டமன்றங்களில் SC STக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு இது பொருந்தாது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ பொருந்தும், செகண்ட் ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்குது. அதாவது இப்போது மக்களவை மாநில சட்டமன்றங்களில் SC STக்கு பிரிவினருக்குன்னு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அதுக்கும் பெண்களுக்கான 33% உள் ஒதுக்கீட்டையும் இந்த மசோதா வந்து உறுதி செய்யும். ஸோ செகண்டு தப்பாக இருக்குது. 25 ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படிங்கிறதும் தப்பு. ரிசர்வேஷன் வந்து 15 இயர்ஸ் தான், 25 இயர்ஸ் இல்லை. ஸோ அது தப்பாக இருக்குது. தொகுதி மறுவரையறை பயிற்சிக்கு பிறகு நடைமுறைக்கு வரும், டு பி எஃபெக்டிவ் ஆஃப்டர் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ். ஸோ அது வந்து கரெக்டு தான். நம்ம இந்த மசோதா பார்க்கும் போதே பார்த்துருப்போம், தொகுதி மறுவரையறை மசோதா இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போதும் பார்த்துருப்போம். ஸோ இந்த மசோதா நிறைவேற்றதுக்கு அப்புறமா எடுக்கப்படக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சென்சஸ்க்கு அப்புறமா, அதன் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடஒதுக்கீடு வந்து அமலுக்கு வரும். 4th ஆப்ஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டும் 4த்தும் வந்து கரெக்ட்.
அடுத்ததாக மேட்ச் ஃபாலோவிங். நீதித்துறை செயற்பாடு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு பார்த்தோன்னா 1947. ஸோ 12th புக்கில் இது கொடுத்துருப்பாங்க. 1947 அமெரிக்காவை சேர்ந்த ஆர்தர் சன்சிங்கர் ஜூனியர் அப்படின்றவர் தான் நீதித்துறை செயல்பாட்டு முறை ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்ற சொல்ல அறிமுகப்படுத்தியிருப்பார். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆளுமையில் அறநெறி எத்திக்கல் கவர்னன்ஸ், இந்த சார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது தான் இந்த சார்க். ஸோ 2007 அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் நெறிமுறை சார்ந்த ஆட்சி எத்திக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கையை வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த இயர் கேட்டிருக்காங்க. அடுத்ததான் நீதித்துறை வாழ்வின் மாண்புகளின் மறு அறிக்கை ரீஸ்டேட்மெண்ட் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் ஜுடிஷியல் லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா 1997. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னென்ன நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு 16 நெறிமுறைகள் அடங்கின அந்த ஆவணத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிட்ட நாள் தான் அந்த மே 7, 1997. அந்த இயரை தான் கேட்டிருக்காங்க. ரீஸ்டேட்மெண்ட் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் ஜுடிஷியல் லைஃப். அடுத்ததாக நிர்வாக தீர்ப்பாயம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் அப்படின்னு பார்த்தோன்னா 1976. 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976 மூலமாக தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் 14A ஆர்டிக்கிள் 323A சேர்த்தாங்க. ஸோ அதன் மூலமாக தான் நிர்வாக தீர்ப்பாயங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இயர் தான் கேட்டிருக்காங்க 1976. ஸோ ஆப்ஷன் வந்து 3, 4, 2, 1 அப்படிங்கிறது தான். அடிப்படை கடமைகள் பற்றி சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது, இயற்கை சூழலை பாதுகாப்பது மேம்படுத்துவது, நம்முடைய பாரம்பரியங்களையும் பன்முக பண்பாட்டையும் பாதுகாப்பது, தனியார் உடைமைகளை பாதுகாப்பது. தனியார் உடைமைகள் இங்கே வராது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான் வரும், பொது உடைமைகளை பாதுகாக்கிறதுன்னு வரணும். ஸோ 4th மட்டும் தப்பு, மற்றது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வரக்கூடியது தான். அடுத்ததாக கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசமைப்பு சட்டம் மிகவும் குறிப்பாக நீதி புனராய்வு அதிகாரத்தை குறிப்பிடுகிறது அப்படின்ட்டுருக்காங்க. அதாவது நீதி புனராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற வார்த்தை நம்மளோட அரசியலமைப்பில் கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே வந்து டைரெக்டாக இல்லை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில விதிகள் வந்து இப்போ ஆர்டிக்கல் 13, 32, அப்புறம் 226, 246 இதன் மூலமாக அதோடைய நீதிமன்றத்தோடைய அதிகாரம் வந்து மறைமுகமாக வந்து நீதித்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கும். பட் எங்கேயுமே வந்து நீதி புனராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற சொல் வந்து டைரெக்டாக இருக்காது. ஸோ இங்கே அது வந்து ஃபால்ஸ், தப்பு. நீதித்துறையானது தனது நீதி புனராய்வு அதிகாரத்தை அடுத்தடுத்த ஆண்டுகளில் விரிவாக்கி கொண்டது அப்படின்னா அது கரெக்டு தான். ஸோ நிறைய கேசஸ் மூலமாக தான் அந்த கேசஸில் அவங்க கொடுத்த தீர்ப்புகள் மூலமாக, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கேஷ்வானந்த பாரதி கேஸு, மினர்வா மில்ஸ் கேஸு, இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அவங்களுடைய அதிகார எல்லையை வந்து விரிவுபடுத்திக்கிட்டாங்க. அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து எங்கேயுமே வந்து என்ன பண்ணக்கூடாது, அதை மாற்றி அமைக்கிற மாதிரி எந்த ஒரு திருத்தமும் கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தால் நீதிமன்றம் தலையிடும். இந்த மாதிரி அவங்களுடைய அதிகார எல்லையை வந்து விரிவுபடுத்தினாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட், அதாவது காரணம் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அடுத்ததான் முன்னுரிமை அட்டவணை வரிசையின்படி சரியான வரிசை ஒழுங்கினை கண்டறிக. அதாவது ப்ரெசிடென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு கொடுத்துருக்கிறதுல செகண்ட் ஆப்ஷன் வைஸ் பிரசிடென்ட், ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா, சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் த யூனியன். துணை குடியரசுத் தலைவர், மக்களவை சபாநாயகர், மாநில முதலமைச்சர்கள், மத்திய அரசாங்கத்தின் இணை அமைச்சர்கள். இதுதான் வந்து கரெக்ட் ப்ரெசிடென்ஸ். அடுத்ததாக கீழ்காண்பனவற்றில் பொருத்தமற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரகாஷ் சிங் கேஸ் 2006 வந்தது. நீதித்துறை சீர்திருத்தம்னு இருக்கு இல்லையா, அது நீதித்துறை சீர்திருத்தம்ல காவல்துறை சீர்திருத்தம். எஸ்ஆர் பொம்மை கேஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ மாநிலங்களில் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அமல்படுத்துவது தொடர்பாக வழிகாட்டுதல்களை வழங்கின வழக்கு அது. உன்னிகிருஷ்ணன் வழக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கல்வி உரிமை அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை, அதாவது ஆர்டிக்கல் 21 படி அதுவும் ஒரு பகுதி அப்படின்னு அந்த வழக்கில் சொல்லியிருப்பாங்க. நாகராஜ் வழக்கு 2006 அப்படின்னு எடுத்துட்டோன்னா அரசு பணிகளில் SC/ST பிரிவினருக்கு வழங்குறாங்க இல்லையா, அந்த பதவி உயர்வு இடஒதுக்கீடு தொடர்பான தகுதி நிபந்தனைகள்லாம் என்ன அப்படின்னு சொன்ன கேஸ் தான் இந்த நாகராஜ் வழக்கு.
பிரகாஷ் சிங் வழக்கு வந்து காவல்துறையில் சீர்திருத்தம் வேணும் அப்படின்னு சொன்ன வழக்கு இது. இங்கே வந்து நீதித்துறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பு. அடுத்ததா கொடுக்கப்பட்டுள்ள கட்சிகளின் பெயர்களை அதன் தலைவருடன் பொருத்தி காட்டுக அப்படின்ட்டுருக்காங்க. தேசியவாத காங்கிரஸ் கட்சி, நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஆலன் ஆக்டிவின் ஹியூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது தப்பு. சரத்பவார் தான் இந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட தலைவர். ஆலன் ஆக்டிவின் ஹியூம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸை ஆரம்பிச்சிருப்பார். ரெண்டாவது பகுஜன் சமாஜ் கட்சி பார்த்தோம் அப்படின்னா மான்யவர் கான்சிராம். ஸோ அது வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஜனதா தள், ஒருங்கிணைந்த ஜனதா தளம் வந்து சரத் யாதவ். ஸோ அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. லோக் ஜனசக்தி கட்சி வந்து ராம்விலாஸ் பாஸ்வான். இங்கே வந்து பவன் கல்யாண் கொடுத்துருக்காங்க. பவன் கல்யாணோட அவங்க ஆரம்பித்த கட்சி வந்து ஜனசேனா. சரிங்களா. லோக் ஜனசக்தி கட்சி வந்து ராம்விலாஸ் பாஸ்வான். ஸோ செகண்டும் தேர்டும் வந்து கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் தப்பாக இருக்குது. அடுத்ததாக இந்திய உச்சநீதிமன்றத்தினை பற்றிய சரியான கூற்றுகள். ஜனவரி 28, 1950 முதல் செயல்பட தொடங்கியது அப்படிங்கிறது கரெக்டு தான். எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் ஜனவரி 28, 1950. ஸோ இது வந்து புக்லேயும் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய அரசமைப்பின் கீழே இந்திய உச்சநீதிமன்றம் ஜனவரி 28, 1950 முதல் செயல்பட தொடங்கியது அப்படின்றது. அடுத்ததாக நீதிபதி ஹரிலால் ஜே கனியா முதல் தலைமை நீதிபதி ஆவார் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். இப்போ இருக்கக்கூடிய தற்போது உள்ள வளாகத்துக்கு 1988 மாற்றப்பட்டதுன்னு இருக்கு இல்லையா, 88ல் 58 மாற்றிருப்பாங்க. ஸோ இதில் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் கொடுத்துருப்பாங்க. 1958 தற்போது உள்ள வளாகத்துக்கு நீதிமன்றம் மாற்றப்பட்டது அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே ஆப்ஷனில் வந்து செகண்ட் ஆன்சர் கீழே செகண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டும் கரெக்டு தான். அடுத்ததான் கூற்று காரணம். இந்திய தேசிய சட்டத்தில் மக்களவைக்கு அதிக நிதி அதிகாரம் உண்டு அப்படிங்கிறது கரெக்டு தான். மக்களவையில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது. ரெண்டாவது, மாநிலங்களவையில் நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ முடியாது. அது அவங்க வந்து 14 நாட்களுக்குள்ளே அவங்களுடைய பரிந்துரை இல்லை பரிந்துரை இல்லாமல் மக்களவைக்கு திருப்பி அனுப்பணும். அப்படி அனுப்பலை அப்படின்னாலும் 2 அவைகள்லையும் அந்த மசோதா நிறைவேறினதாக தான் அர்த்தம். ஸோ நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் மக்களவைக்கு தான் அதிக அதிகாரம் உண்டு. கூற்று வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஏனெனில் மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் நிதி மசோதாக்களை மக்களவைக்கு திருப்பி அனுப்பி வைக்காவிட்டால் 2 அவைகளும் மசோதாவை நிறைவேற்றப்பட்டதாக கருதப்பட்டதாகிறது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ முன்ன சொன்னது தான் கரெக்டு தான். 14 நாட்களுக்குள்ளே அவங்க வந்து மக்களவைக்கு திருப்பி அனுப்பணும். ஒன்று பரிந்துரையோடு அனுப்பலாம், இல்லை பரிந்துரை இல்லாமல் அனுப்பணும். பட் அனுப்பலை அப்படின்னா கூட 2 அவைகள்லேயும் மசோதா நிறைவேறினதாக தான் அர்த்தம். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். கீழ்காண்பனவற்றில் தவறாக பொருத்தப்பட்டதை தெரிவு செய்க அப்படின்ட்டுருக்காங்க. இந்த வாரிசு சட்டம் 1965 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரிசு சட்டம் 1956. பெண்கள் வந்து தங்கள் பெற்றோர்களோட சொத்தை மரபு வழியாக பெறணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த சட்டம் தான் இந்து வாரிசு சட்டம் 1956. இங்கே 65 இருக்குது. ஸோ அது தப்பு. அடுத்தது அரசமைப்பு உரிமை தேர்வு. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னா ஆர்டிகல் 32 தான். அது வந்து கரெக்டாக இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் டே December 10, அதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. மனித உரிமைகள் தினம் December 10. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2000 கொடுத்துருக்காங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து 2005. ஸோ இது எல்லாமே வந்து புக்கில் இருக்கிறது தான். அடுத்ததாக மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 17. கல்விசாரா பட்டங்கள் ஒழிப்பு, அபாலிஷன் ஆஃப் நான் எஜுகேஷ்னல் டைட்டில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 18. வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னா ஆர்டிகல் 326. அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகள் DPSP அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்குதுல ஆர்டிகல் 39 வரும். ஸோ இது எல்லாமே வந்து புக்கில் இருக்கிறது தான். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 326 சொல்லுது. ஸோ இங்கே சமத்துவ உரிமை எல்லாமே இருக்கும். அடுத்ததாக பிராந்திய மாநில கட்சிகள் அங்கீகாரம் பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் விதிக்கும் நிபந்தனைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரைட்டீரியா ஃபார் ரெகக்னிஷன் ஆஃப் ரீஜனல் ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 3% வாக்குகளை பெற வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ அது வந்து 6% வாக்குகள் வந்து பெற்றிருக்கணும். சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் அப்படின்னா 6% வாக்குகளோட ப்ளஸ் 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கணும். இல்லை அப்படின்னா சட்டப்பேரவை தேர்தலில் மாநிலத்தில் 3% வாக்குகளை பெற்று 3 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கணும். இங்கே வெறும் 3% மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 3 இடங்களும் சேர்த்து கொடுத்துருந்துருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. செகண்ட் பாருங்கள், 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது வந்து கரெக்டு தான். தேர்ட் ஆப்ஷன், மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகள் 6% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ட்டுருக்காங்க. மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 8% வாக்குகளை பெற்றிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்க, மாநில கட்சியாக அங்கீகரிப்பாங்க. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8% இருந்திருக்கும். மக்களவை தேர்தலில் தான் 6% வாக்குகள் குறைந்தபட்சம் ஒரு மக்களவை தொகுதி வெற்றி பெற்றிருக்கணும். ஸோ இங்கே வந்து செகண்ட் ஆப்ஷன் மட்டும் கரெக்டு. அடுத்ததாக, கீழ்கண்ட சட்டங்களை கால வரிசையில் அமைத்திடுக. இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 1860 8th புக்கில் இருக்கும். வழக்கு பிரிவு வருமான வரி சட்டம், ப்ராசிக்யூஷன் செக்ஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 1961. அடுத்ததாக ஊழல் தடுப்பு சட்டம் 1988, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 3வதாக வரும். ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், பண மோசடி தடுப்பு சட்டம் 2002. ஸோ இது எல்லாமே வந்து புக்கில் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 4 3ன்னு கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 அப்படியே ஆர்டராக தான் இருக்குது. இந்திய தண்டனை சட்டம் 1860, வழக்கு பிரிவு வருமான வரி சட்டம் 1961, ஊழல் தடுப்பு சட்டம் 1988, பண மோசடி தடுப்பு சட்டம் 2002. அடுத்ததா மேட்ச் ஃபாலோயிங், வாக்களிக்கும் வயது 21 18 குறைப்பு அப்படின்னா 1988. ஸோ இது வந்து 11th பாலிட்டிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. 61வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1988 மூலமாக வாக்களிக்கும் வயதை 21 18 குறைச்சிருப்பாங்க. அடுத்தது, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1989. ஸோ இதுவுமே வந்து புக்கில் இருக்கும். அடுத்ததாக, கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னாலே 1985 தான். வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 2010. ஸோ இதுவுமே கொடுத்துருப்பாங்க. 2010 வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஆப்ஷன் வந்து 2413 அப்படிங்கிறது தான். அடுத்ததான் கூற்று காரணம். கூற்று, 73வது அரசியலமைப்பு சட்டம் ஒரு புதிய பகுதி 9 இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துள்ளது அப்படிங்கிறது கரெக்டு தான். இந்த அரசமைப்பில் புதிய அட்டவணையாக 11வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. இது ஏன் சேர்த்தாங்க அப்படின்றதுக்கான காரணம் கொடுக்கல. ஸோ அது வந்து கரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. பட் காரணம் வந்து கரெக்டு தான். அது புதிய அட்டவணையாக 11வது அட்டவணை வந்து சேர்த்தாங்க. ஸோ 73 74வது சட்டத்திருத்தம், 73வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக பகுதி 9, 74வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக பகுதி 9A வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 243 243 ZG வரைக்கும் இருக்கும். 73வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக 11வது அட்டவணையும், 74வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக 12வது அட்டவணையும் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டிருக்கும். அடுத்ததான் மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாருங்கள் டிபிஎஸ்பியிலேருந்து கேட்டிருக்காங்க. இது ஆர்டிக்கல் 38 அப்படிங்கிறது சட்டத்தின் முன் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. இது அப்படியே டைரெக்டாலாம் இருக்காது. ஸோ பொதுநல அரசில் மக்களுக்கு சமூக அரசியல் பொருளாதார நீதி வந்து வழங்கப்படணும். மக்களுக்கு இடையில் உள்ள வருமானம், தகுதி, வசதி வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 39 பார்த்திங்க அப்படின்னா குழந்தை தொழிலாளர். ஸோ இதில் வந்து இந்த ஆண் பெண் இருபாலருக்கும் சம வேலைக்கான சம ஊதியம் வந்து வழங்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. குடிமக்களுடைய அடிப்படை தேவைகளை அரசு பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதும், குழந்தைகள் நலமாக வளர்வதற்கான வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. அடுத்ததான் ஆர்டிக்கல் 40, கிராம பஞ்சாயத்து நிர்வாகம், வில்லேஜ் பஞ்சாயத்து அட்மினிஸ்ட்ரேஷன். அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்துறதுக்கு அரசு வழிவகை செய்யணும் அப்படிங்கிறது. அடுத்ததான் ஆர்டிக்கல் 43, வேலைக்கு ஏற்ற ஊதியம், கேஷுவல் லேபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தொழிலாளர்களுக்கு வந்து நியாயமான வாழ்வாதார கூலி, முறையான தரமான வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை வந்து செய்து தரணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து 1 2 3 4 அப்படியே ஆர்டராக தான் இருக்குது.
ஸோ இது என்னென்ன அப்படிங்கிறது டிபிஎஸ்பி படிச்சிங்க அப்படின்னா தான் தெரியும். அடுத்ததாக கூற்று காரணம் 2003ஆம் ஆண்டின் குடியுரிமை திருத்தச் சட்டம் இந்தியாவில் தங்கியுள்ள நபர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வகை செய்துள்ளது. ஏனென்றால் உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் இரட்டை குடியுரிமை உள்ளது அப்படிங்கிறது தப்பு. ரீசன் வந்து தப்பு, பட் கூற்று வந்து கரெக்டு தான். 2003 இந்திய குடியுரிமை சட்டத்தை வந்து திருத்தினாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கூட நல்ல நட்புறவோடு இருக்கக்கூடிய 16 நாடுகளுக்கு அந்த நாடுகளில் வாழக்கூடிய வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமையை வந்து வழங்கினாங்க. ஸோ சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, இஸ்ரேல் இந்த மாதிரி 16 நாடுகளில் இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமை வந்து கொடுத்தாங்க 2003 சட்ட திருத்தத்தின் மூலமாக. எல்லாம் சிங்வி குழுவோடைய பரிந்துரையின் அடிப்படையில் 2003 இந்த திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் இதுக்கான ரீசன் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. அதே மாதிரி இந்த திருத்த சட்டத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த காமன்வெல்த் குடியுரிமை முறை வந்து நீக்கியிருப்பாங்க. அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பானது உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பாகும். அரசமைப்பின் துவக்கமானது உண்மையில் 22 பாகங்களையும் 395 சட்ட உறுப்புகளையும் கொண்டிருந்தது. ரெண்டுமே வந்து கரெக்டு தான், கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனும் தான். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்டார்டிங்கில் 22 பார்ட்ஸ், 8 ஷெட்யூல்ஸ், 395 ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்திய அரசியலமைப்பு தான் உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்ததாக கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று மனித உரிமைகள் என்பது சட்ட உரிமைகள் ஆகும். ஹியூமன் ரைட்ஸ் இஸ் அ லீகல் ரைட். காரணம் மனித உயிர்கள் உரிமைகள் கொண்டிருக்கும் பொழுது அரசு அதற்குரிய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய கடமைகளை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து கரெக்டு தான், கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஹியூமன் ரைட் அப்படிங்கிறது லீகல் ரைட், சட்ட உரிமை தான். இந்திய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் அதிகாரம் யாரால் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா பாராளுமன்றம். உச்ச நீதிமன்றத்தோடைய நீதிபதிகளில் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது. இதுவே உயர் நீதிமன்றம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளோடைய எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது. பட் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வரும்போது பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. ஸோ இது புக்லேயும் இருக்கும். அடுத்ததாக பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. அரசமைப்பு நிர்ணய சபை குழுக்கள், அப்புறம் தலைவர்கள் கேட்டிருக்காங்க. நடைமுறை விதிகள் குழு, கமிட்டி இந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜேந்திர பிரசாத், அது வந்து கரெக்டு தான். ஒன்றிய அரசமைப்பு குழு, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி வந்து ஜேபி கிருபால்னின்னு கொடுத்துருக்காங்க. ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ செகண்ட் வந்து தப்பு. அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் ஆலோசனை குழு வந்து வல்லபாய் பட்டேல், அது வந்து கரெக்டு தான். அடுத்தது மாநிலங்களுக்கான குழு, ஸ்டேட் கமிட்டிக்கும் யார் தான் ஹெட்? ஜவஹர்லால் நேரு தான். HC முகர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக மக்களவையில் அதிக இடங்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் மத்திய பிரதேசம். ஸோ மத்திய பிரதேசம் வந்து 29 இடங்கள், கர்நாடகா 28 இடங்கள், குஜராத் 26, ஒடிசா 21 இடங்கள் வந்திருக்கு. ஸோ இந்தியாவிலேயே அதிக மக்களவை இடங்களை கொண்ட மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் 80 இடங்கள், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 மக்களவை இடங்கள். நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் மத்திய பிரதேஷ். அடுத்ததாக இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டுக்கூட்டம் எங்கு நடைபெறுகின்றன அப்படின்னு பார்த்தோன்னா நாடாளுமன்ற மைய மண்டபத்தில். குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது மாநில அவையின் சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது என்று எந்த அரசியல் சாசன விதி கூறுகிறது அப்படின்னா ஆர்டிகிள் 59. அடுத்ததாக பின்வரும் வகைகளில் உள்ள மக்களில் தங்கள் இந்திய குடியுரிமையை யாரெல்லாம் பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஆப்ஷனில் வந்து ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஃபைனல் கீழே எல்லா ஆப்ஷனும் அப்படின்னு எது எழுதியிருந்தாலும் மார்க் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா காமன்வெல்த் நாடுகளுடைய குடிமகனுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாது. 2003 வரைக்கும் அது இருந்தது. 2003 அமெண்ட் பண்ணாங்க, நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா? அந்த அமெண்ட்மெண்ட்லேயே வந்து காமன்வெல்த் நாடுகளோட அந்த சிட்டிசன்ஷிப்பை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இங்கே ஆப்ஷன் ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிறது தப்பு. மைனர் சில்ட்ரன் ஆஃப் இந்தியன் பேரண்ட்ஸ், இந்திய பெற்றோரின் குழந்தைகள் வந்து இருக்கலாம். உமன் மேரிட் டு இந்தியன் சிட்டிசன், இந்திய குடிமகனை மணந்த பெண்கள் இருக்கலாம். இந்திய வம்சாவளி குழந்தைகள் வந்து இருக்கலாம்.
காமன்வெல்த் கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1955 குடியுரிமை சட்டத்தின் மூலமாக இருந்தாங்க. 2003 அந்த முறையை வந்து நீக்கினாங்க. அடுத்ததாக பின்னுறு இயங்குதல் நிராகரித்தல் கோட்பாட்டின்படி உச்சநீதிமன்றம் விதித்துள்ள பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? டாக்ட்ரைனா ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் பற்றி கேட்டிருக்காங்க. அரசமைப்பு சட்டம் தொடர்பான விஷயங்களில் மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது கரெக்டு தான். ரெண்டாவது, உச்சநீதிமன்றம் மட்டுமே கோட்பாட்டினை செயல்படுத்தும் அப்படின்னாலும் அதுவும் கரெக்டு தான். இட் ஓவர் ரூல்ஸ் அண்ட் ஓல்டு பிரசிடென்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ்லி, முன்மேவுத்தன்மையுடன் முந்தைய வழக்கின் முடிவினை மறுதளிக்கும் அப்படின்னா அது தப்பு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் அப்படிங்கிறது அந்த வழக்கில் சொல்லக்கூடிய நிபந்தனைகள் இல்லை ஏதாவது வந்து இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அடுத்த வழக்குகளில் தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வழக்குடைய தீர்ப்புகளில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, விளைவையும் ஏற்படுத்தாது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. அடுத்ததாக, மக்களாட்சியின் மீதான அனைத்து கட்டுப்பாட்டு முறைகளிலும் கூட்டாட்சி மிகவும் பயனுள்ளதாகவும் இணக்கமாகவும் இருந்து வருகிறது. கூட்டாட்சி முறையில் இறையாண்மை அதிகாரத்தை பிரிப்பதன் மூலம் அதனை கட்டுப்படுத்தி வரையறுப்பதுடன் அரசாங்கத்திற்கு சில வரையறுக்கப்பட்ட உரிமைகளை மட்டுமே வழங்குகிறது என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லார்ட் ஆக்டன். சரியானவற்றை பொறுத்துக்க. ஆர்டிக்கல் 243D அப்படின்னா இடஒதுக்கீட்டு இடங்கள், ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். ஆர்டிக்கல் 243E அப்படின்னு பார்த்தோன்னா டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்து, ஊராட்சிகளுடைய பதவிக்காலம். ஆர்டிக்கல் 243J என்ன அப்படின்னா ஊராட்சி கணக்குகள் தணிக்கை, ஸோ ஆடிட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். அடுத்ததாக 243K அப்படின்னு பார்த்தோன்னா ஊராட்சிகளுக்கான தேர்தல்கள், எலெக்ஷன்ஸ் ஆஃப் த பஞ்சாயத்து. கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஆளுநர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, மறைமுகமாகவும் தேர்தல் குழுவினால் தேர்ந்தெடுக்கப்படுவதும் இல்லை அப்படிங்கிறது கரெக்டு தான். ஸோ ஆளுநர் வந்து நம்ம நேரடியாக செலக்ட் பண்ணுறதில்ல, அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக எலக்டோரல் காலேஜ் மூலமாகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறதில்ல. குடியரசுத் தலைவர், மாநிலத்தோடைய ஆளுநர் அப்படிங்கிறவர் இந்திய குடியரசுத் தலைவரால் நேரடியாக நியமிக்கப்படுவார். ஆர்டிக்கல் 155 படி தேர்தல் எலெக்ஷன்லாம் இல்லை. ரெண்டாவது, ஆளுநர் அலுவலகமானது அரசியலமைப்பு அடிப்படையிலான சுதந்திரமானதாகும் அப்படிங்கிறது வந்து கரெக்டு தான். 1979 அர்கோவிந்த் பந்த் வர்சஸ் திலக் அப்படின்னு ஒரு கேஸ், அதில் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆளுநருடைய அலுவலகம் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் கிடையாது. அது ஒரு சுதந்திரமான அரசியலமைப்பு அந்தஸ்து இருக்கக்கூடிய பதவி அப்படிங்கிறது தெளிவுபடுத்தியிருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஆளுநர் அலுவலகம் அப்படிங்கிறது சுதந்திரமானது அப்படிங்கிறது. மூணாவது, ஆளுநர் அரசாங்கத்தின் தலைமை செயல் அலுவலர் ஆவார், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. ஸோ பெயரளவு தலைமை நிர்வாகி இல்லையா? ஸோ அரசாங்கத்தோடைய கவர்மெண்ட் தலைமை நிர்வாகி அப்படின்னு பார்த்தோன்னா சீஃப் மினிஸ்டர் தான், ஆளுநர் கிடையாது. மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர் மாநில நீதித்துறையின் ஒரு அங்கமாவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. அட்வொகேட் ஜெனரல் வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவோடைய ஒரு பார்ட்டு, ஜுடிஷியரியோடைய ஒரு பார்ட் கிடையாது. ஸோ தேர்டும் ஃபோர்த்தும் வந்து தப்பாக இருக்குது. அடுத்ததான், அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அடிப்படை உரிமைகள் குறித்து கீழ்கண்டவற்றுள் எது எவை சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிர்வாகம் சட்டம் இயற்றுத்துறையின் அதிகாரங்களுக்கு வரம்புகளாக உள்ளன அப்படின்றது கரெக்டு தான். ஸோ அடிப்படை உரிமைகளோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா அரசாங்கம், நாடாளுமன்றம் தன்னிச்சையாக செயல்படும், அது மக்களோட சுதந்திரத்தை வந்து பறிக்கும் இல்லையா, அதை தடுக்கிறதுக்காக தான் அடிப்படை உரிமைகள். ஸோ இது அரசுக்கு எதிரான தடைகளாக தான் இருக்கும், லிமிட்டேஷன்ஸாக தான் எப்போவுமே இருக்கும். அது வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நிர்வாகம் மற்றும் சட்டம் இயற்றுத்துறை ஆகியவற்றிற்கு அதிகாரம் அளிக்கின்றது. இட் கன்ஃபர்ஸ் பவர்ஸ் அப்பான் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா கிடையாது. இது லிமிட்டேஷன் தான் முன்னே பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு எல்லையை வந்து இந்த அதிகாரங்களுக்கு வந்து எல்லையை நிர்ணயிக்கிறது தான் அடிப்படை உரிமைகள். ஸோ அது வந்து செகண்ட் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமைகளின் ஊற்றுக்கண்ணாக நீதித்துறை உள்ளது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் ஜுடிஷியரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. ஜுடிஷியரியிலேருந்துலாம் வரல. அடிப்படை உரிமை அப்படிங்கிறது நம்ம அரசியலமைப்போட ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபை, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அதை ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீதித்துறை வந்து இந்த உரிமைகளுடைய காவலனாக மட்டும்தான் இருக்குது. ஜுடிஷியரியிலேருந்துலாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரலை. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் வந்து தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் கரெக்டாக இருக்குது.
அடுத்ததா பின்வரும் விதிகளில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை எந்த விதிகள் விவரிக்கிறது அப்படின்னா ஆர்டிகிள் 36லேருந்து 51 வரைக்கும். முன்னுரையில் காணப்படும் மதச்சார்பற்ற சோஷலிச ஒருமைப்பாடு போன்ற சொற்கள் எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது? நிறைய டைம் இந்த கொஷின் ரிப்பீட் ஆயிருக்கு. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976. இந்திய அரசியல் சட்டத்தின் எந்த சரத்து குழந்தைகளை தொழிற்சாலை, சுரங்கம் அல்லது எந்த ஆபத்தான தொழிலிலும் பணியமர்த்தக்கூடாது என கூறுகிறது அப்படின்னா ஆர்டிகல் 24. ஐக்கிய நாடுகளின் பொது சபை தேசிய அல்லது இனம், மதம் மற்றும் மொழி சார்ந்த சிறுபான்மையினரின் உரிமைகள் குறித்த பிரகடனத்தை டேஷ் அன்று ஏற்றுக்கொண்டது அப்படின்னா 1992 டிசம்பர் 18ஆம் தேதி. அடுத்ததாக குழந்தைகள் பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் 2012 குறித்து பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொள்ளுங்கள். பின்வரும் எந்த அறிக்கை சரியானது? போக்சோ ஆக்ட் பற்றி கேட்டிருக்காங்க. அசம்பாவிதமான புகைப்பட குற்றங்களுக்கான தண்டனை குறைந்தது 3 ஆண்டுகள். பனிஷ்மெண்ட் ஃபார் போர்னோகிராஃபிக் அஃபென்சஸ் ஷால் நாட் பி லெஸ் தென் 3 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அது தப்பு. 5 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும். ஸோ 2019 இதை அமெண்ட் பண்ணாங்க. குறைந்தது 5 ஆண்டுகளாக மாற்றினாங்க. இங்கே ஆப்ஷனில் 3 ஆண்டுகள்னு இருக்குது. ஸோ அது தப்பு. அடுத்ததாக குற்றம் தொடர்பாக அறிக்கையிட தவறுதலுக்கான தண்டனை 6 மாதங்கள் வரை சிறை அல்லது மற்றும் அபராதம் அல்லது இரண்டும். ஸோ பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபெயிலியர் டு ரிப்போர்ட் அன் அஃபென்ஸ் இஸ் இம்ப்ரெஷன்மெண்ட் அப் டு 6 months வித் ஃபைன் ஆர் போத் அப்படின்றது கரெக்டு தான். அதாவது போக்சோ ஆக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் நடக்குது. அது தெரிஞ்சும் அவர் புகார் அளிக்கலை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் சிறை தண்டனை இல்லை அபராதம் இல்லை ரெண்டுமே விதிக்கப்படலாம். இதுவே கம்பெனியோட தலைவர்களாக இருக்காங்க, நிறுவன தலைவர்களாக இருந்தால் அது 1 வருஷம் வரைக்கும் தண்டனை இருக்கலாம். ஸோ அந்த செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு தான். அடுத்ததாக பனிஷ்மெண்ட் ஃபார் அபேட்மெண்ட் ஆஃப் அன் அஃபென்ஸ் இஸ் 5 years. குற்றத்துக்கு உதவியதற்கான தண்டனை 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது தப்பு. ஸோ ஒரு குற்றத்துக்கு உடந்தையாக இருப்பவருக்கு அந்த குறிப்பிட்ட குற்றத்துக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் வழங்கப்படும். இதுக்கு தனிப்பட்ட முறையில் 5 ஆண்டு அப்படின்னு சொல்லிலாம் நிர்ணயிக்கப்படுறதில்ல. ரெண்டாவது 4th ஆப்ஷன் பனிஷ்மெண்ட் ஃபார் பெனிட்ரேட்டிவ் அசால்ட் இஸ் 7 yearsன்னு கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான். ஸோ செகண்ட் ஆப்ஷன் மட்டும் கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக பின்வருவனவற்றுள் மக்களவை தலைவர் குறித்து சரியானதை தேர்வு செய்க. மக்களவை தலைவரின் நிலை இங்கிலாந்தில் உள்ள பொதுமக்கள் சபையின் தலைவருக்கு நிகரானது. நம்ம இதை பார்த்துருப்போம். ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் ஆஃப் யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிறது கரெக்டு தான். பாராளுமன்றத்தின் கூட்டத்திற்கு இவரே தலைமை தாங்குவார். ஸ்பீக்கர் தான் ஜாயின்ட் சிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குவார். கூட்டத்தை கூட்ட சொல்லி அழைப்பு விடுக்கிறது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அதுக்கு தலைமை தாங்கிறது இவர் தான், ஸ்பீக்கர் தான். ஸோ அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இந்தியாவின் முதல் பெண் மக்களவை தலைவர் திருமதி ரமாதேவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீரா குமார். ஸோ ரமாதேவி இல்லை, இந்தியாவுடைய முதல் பெண் மக்களவை தலைவர் மீரா குமார். ஃபஸ்ட்டும் செகண்ட் ஆப்ஷனும் மட்டும் கரெக்டாக இருக்குது. தேர்டு தப்பு. ஸோ இவ்வளோ தான் பாலிட்டி கொஷின்ஸ் 2025 to 26 வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.